கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான உயிருள்ள வார்த்தை யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது. இன்னைக்கு காயப்படுறீங்க, காயப்பட்டு அந்த காயப்பட்ட இடத்துல அந்த காயம் ஆறாமல் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக காயத்தை கர்த்தர் ஆற்றுவார். ஒரு மனதில் இதயத்தில் காயப்பட்டு அது ஆறாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு பெருத்த அவமானம் நீங்கள் பட்டுட்டீங்கன்னா அது இதயத்தில் ஒரு காயம் விழுந்துருச்சு. உங்களை அவமானமாக ஒருத்தவங்க பேசிட்டாங்களா, இங்கே ஒரு காயம் விழுந்துருச்சு. உங்கள் வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கையாக ஆகி போச்சா, காயம் விழுந்துருச்சு. நம்பி நீங்கள் மோசம் போயிட்டீங்களா, காயம் பட்டுருச்சு. இந்த காயத்தை யாரும் ஆற்ற முடியாது. வெளியே காயப்பட்ட ஆற்றிடலாம், ஆனால் உள்ள காயப்பட்டா ஆத்துமால ஆவியில் காயப்பட்ட யார் ஆற்றுவா? அதுக்கு ஆற்றுகிற தெய்வம் ஒரு உண்டு, அவர் தான் இயேசு. உங்கள் காயத்தை கட்டுகிற தெய்வம் ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. காயப்படுத்தி கட்டுப்போட்டு உங்களை ஆற்றுகிற தெய்வம் இயேசு. கர்த்தர் சொல்றாரு, நீ இதுவரை பட்ட உபத்திரங்கள் நல்லது, நீ உபத்திரப்பட்டது நல்லது. சங்கீதம் 119:72. நீ உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாய். நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, நன்மை எது, தீமை எது, அற்புதம் எது, அதிசயம் எது, அடைக்கலம் எது, வெற்றி எது, விடுதலை எது, உயர்வு எது, மேன்மை எது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன், யார் உங்கள்கிட்ட வர்றா யார் போகிறா, எல்லா காரியங்களையும் இந்த உபத்திர நேரங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை நீ கற்றுக்கொண்டாய். அதனால் இங்கே இருங்க, உங்கள் உபத்திரத்தை பார்த்து பயப்படாங்க. ஏன் கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு அப்படிலாம் சொல்லாதீங்க. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுற என்று சொல்லாத இருப்பானாங்க. அவனவன் இந்த சொந்த இச்சையில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். நம்முடைய புத்தியில் தான் நம்ம என்ன செய்கிறோம், சோதனையை கொண்டு வர்றோம். ஏசப்பா சோதிக்கிற தெய்வம் அல்ல. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சோதித்து பார்ப்பீங்களா? சோதிக்க மாட்டார். சோதனையை நம்ம தான் கொண்டு வர்றோம். அதனால் முடிஞ்சு போச்சு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிச்சிட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஆற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா கேடகமா பலனுமா இருக்கிறார். அதனால் இங்கே பயப்படாதீங்க. ஒரு கரும்புச்சாறு, அந்த கரும்பு மிஷினில் கொடுத்து பிழியப்பட்டால் தான் அது சாறு வருது, குடிக்க முடியுது. அது பிழியப்படலைன்னா குடிக்க முடியாது. ஒரு காதில் போகிற ஒரு தோடு நெருப்பில் போட்டு வாட்டி அதை டிசைன் வடித்து பூ வடித்தா தான் காதில் போட முடியுது. வெறும் தங்க கட்டியை மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அது நெருப்பில் போட்டு வாடிச்சு அடித்து அதை நச்சு அதுக்கப்புறம் தான் டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் காதில் போட முடியும். அதே போல் உங்கள் காதில் தொங்குற உங்கள் கழுத்தில் தொங்குற செயின் தோடு அழகாக டிசைனாக இருக்குது, புது டிசைனாக இருக்குது, நியூ டிசைனாக இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? அப்படி வந்துச்சு. அது அடிக்கப்பட்டிருக்கிறது, அது நெருப்பில் போடப்பட்டிருக்கிறது, அது வாட்டி வதைக்கப்பட்டிருக்கிறது, சுத்தியில் வச்சு அடிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கப்புறம் டிசைன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஏன் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க? அந்த அழகு எப்படி வந்தது? நெருப்பில் போடப்பட்டனால, சுத்தியில் வச்சு அடித்ததுனால தான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. அடிக்கப்பட்டிருக்கீங்களா, நொறுக்கப்பட்டிருக்கீங்களா, நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் பொண்ணாக விளங்க போகிறீங்க. நீங்கள் புடமிட்ட பிற்பாடு பொண்ணாக விளங்க. இதுவரை புடமிட்ட பட்டாச்சு, வேதனை பட்டாச்சு, நெருக்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. இனி கர்த்தர் சொல்கிறாரு, இனிமே உங்கள் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து பொண்ணாக விளங்க போகிறது. அதுதான் அன்பார்ந்தவர்களே, ஒரு கீழே போட்டு மிதிக்கிற ஒரு மண்ணு தான் செங்கலாக என்ன செய்யுது வருது. செங்கலை நெருப்பில் போட்டு வாட்டி வதைச்சி அது அப்படியே பழுக்க காய்ச்ச பிற்பாடு தான் அது சிவப்பு கலராக மாறுது. அதுக்கப்புறம் தான் அதை கட்டடத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. காலில் போட்டு மிதிக்கிற மண்ணை செங்கல் செஞ்சு அதை சுட வச்சு தான் கட்டடத்தை கட்டுறாங்க. கட்டடத்தை தாங்கி நிற்கிது, பயன்படுதாக இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், அனைவரை தாங்குபடி செய்ய போகிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் உபத்திரங்கள் முடிந்து விட்டது, நெருக்கம் முடிந்து விட்டது, சஞ்சலம் முடிந்து விட்டது. உங்கள் ஆக்கினை அகற்றி விட்டார், சத்துருக்களை விலக்கி விட்டார். உங்கள் தேவன் நடுவில் வாசம் பண்ணி இனி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளை வாழ்க்கையில் தீங்கு வராது. நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தாப்பனை இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனை துதிக்கிறேன், விடுதலை நாயகரை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறேன், ஜீவாதிபதியை துதிக்கிறேன், இருந்தவரை துதிக்கிறேன், இருப்பவரை துதிக்கிறேன், வரப்போகிறவரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிங்க. இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தாவீது சிறியது முதல் பெரியவரை திருப்பி கொண்டாரோ அதே போல திருப்பிக்கொள்ள கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.